அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளோட சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு, தாந்திரிக பரிகாரம் தான் போடுறோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பிரதோஷங்க. அதுவும் புதன்கிழமையில் வருத பிரதோஷம் ரொம்ப விசேஷமானதுங்க. அதாவது புதன்கிழமையில் நம்ம இந்த பிரதோஷ நாளில் சிவபெருமானையும் நந்தி பகவானையும் வழிபடும் போது நமக்கு பொன்னும் பொருளும் சேரும். பொதுவாக சிவபெருமான் வழிபாடில் திங்கட்கிழமை நம்ம முக்கியமாக வழிபாடு செய்வோம். அதுவும் பிரதோஷ நாள் வழிபாடு செய்யும்போது நமக்கு சகலவித சௌபாக்கியங்களும் உண்டாகுங்க. பொதுவாக பிரதோஷ நேரங்கிறது மாலை 4:30 6 மணி வரை உள்ள அந்த காலத்தை தான் பிரதோஷ நேரம்னு சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் நம்ம சிவன் கோயிலில் போய், நமக்கு பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலில் போய் நமக்கு சிவபெருமானுக்கு 16 வகையான அர்ச்சனைகள் செய்வாங்க. அபிஷேக அர்ச்சனைகள்லாம் செய்வாங்க. அதில் நமக்கு என்ன பொருள் கிடைக்கோ அது வாங்கி கொடுக்கலாங்க. அதாவது திருநீர் வாங்கி கொடுக்கலாம், சந்தனம் வாங்கி கொடுக்கலாம், வில்வ இலை வாங்கி கொடுக்கலாம். முக்கியமாக சிவபெருமானுக்கு உகந்த மாலைங்குது வில்வ மாலை வாங்கி கொடுக்கலாம். நந்திக்கு அருகம்புல் வாங்கி கொடுக்கலாம். இளநீர், கரும்புச்சாறு, பன்னீர், நமக்கு பால், தயிர் என்ன முடியுதோ அந்த பொருளை வாங்கி கொடுக்கும்போது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான நன்மைகள் கிடைக்குங்க. பொதுவாகவே அந்த பிரதோஷ நாளில் கலந்துக்கிட்டாலே நமக்கு சகல வித நன்மைகளும் உண்டாகுங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு நீங்கள் உங்கள் பூஜை ரூமில் இருக்க சிவபெருமான் படம்னாலும் சரி, இல்லைன்னா சிவலிங்கம் வச்சுருந்தாலும் அது நல்லா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அவருக்கு பிடிச்ச வில்வ மாலை வாங்கி போட்டு பக்கத்தில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைங்க. அகலில் பஞ்சு திரிட்டு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு தூபத்தூபம்லாம் காணிச்சிட்டு அவருக்கு பிரசாதமாக ஒரு பால் பாயசம் வைக்கலாம், சர்க்கரை பொங்கல் வைக்கலாம். இல்லை ஒன்றுமே முடியல, கொஞ்சம் கற்கண்டும் ஒரு கிளாஸ் பாலில் ஏலக்காய் பொடியும் போட்டு சர்க்கரையும் போட்டு வச்சுருங்க. அதை நெய்வேத்தியமாக வச்சுட்டு மனசார நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அதாவது பிரதோஷத்தில் நாளில் நம்ம சிவபெருமான்கிட்ட என்ன வேண்டுதோ அது கண்டிஷனாக நிறைவேறுங்க. அது மாத்திரம் இல்லை, விரதம் இருந்து பிரதோஷம் மேற்கொள்கிறவங்களும் கொள்ளலாம். 3 நேரம் உணவேது எடுத்துக்காமல் பால் பழம் மாத்திரம் சாப்பிட்டுட்டு பிரதோஷத்தை இது பண்ணிக்கலாம். இல்லை விரதம் இருக்க முடியலன்னு நினைக்கிறவங்க சைவ சாப்பாடு மாத்திரம் சாப்பிட்டுட்டு கூட பிரதோஷத்தை நம்ம வழிபாடு செய்யலாம். இப்படி பகல் பூரா ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானுடைய எத்தனையோ பாடல்கள் இருக்குது. அதை படிங்க, இல்லைன்னா டிவியில் ஓட விட்டு கேளுங்க. முக்கியமாக ஒரு பேப்பர் எடுத்ததில் அதில் சிவாய சிவாய நமன்னு 108 தடவை எழுதுங்க. இப்படி பகல் பொழுதெல்லாம் அதாவது சிவபெருமானுடைய எல்லா பாடல்களும் கேட்குறதுலையும் இதுலேருந்து உறங்கப்படாதுங்க. அப்படி இருந்துட்டு சாயந்தரம் 4 மணிலேருந்து 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே கோயிலில் போய், பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலில் போய் அபிஷேகத்தை பாருங்கள். முக்கியமாக அப்படி கோயிலுக்கு போக முடியலன்னு நினைக்கிறவங்க வீட்டிலே பின்னையும் நீங்கள் சிவபெருமானுக்கு ஏதாவது சிலை வச்சுருந்தீங்கன்னா அங்கே வீட்டிலே அபிஷேகம் பண்ணி ஒரு 5 வகை பொருள் கொண்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு நெய் தீபம் ஏற்றிட்டு வழிபாடு செஞ்சுட்டு உங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். இல்லை கோயிலுக்கு போக முடியும்னு நினைக்கிறவங்க பக்கத்தில் இருக்க கோயிலில் போய் அங்கே அவருக்கு சிவபெருமானுக்கு 16 வகை அபிஷேகங்கள் நடைபெறும். அது வில்வ மாலை வாங்கி கொடுக்கலாம். முக்கியமாக நந்தி தேவருக்கு அருகம்புல் வாங்கி கொடுக்கலாம். பால், தயிர், வெண்ணெய், நெய், அப்புறம் பச்சரிசி, முக்கியமாக பச்சரிசிலாம் வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகத்துக்கு. சந்தனம், குங்குமம், நல்லெண்ணெய், என்ன முடியுதோ உங்களால் முடியுதோ, கரும்புச்சாறு, இதில் என்ன முடியுதோ அந்த பொருளை, ஒரு திருநீர், என்ன பொருள் முடியுதோ அந்த பொருளை வாங்கி கொடுத்துட்டு அங்கே ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு நந்தி பகவான்ட்டையும் நல்லா வேண்டிக்கிட்டு சிவபெருமான்ட்டையும் நல்லா வேண்டிக்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். நம்ம பொதுவாகவே இந்த பிரதோஷ நாளில் சிவபெருமானை நம்ம வேண்டும் போது நமக்கு சகல வித சௌபாக்கியங்கள் கிடைக்கும். கடன் பிரச்சனைங்கிறது முழுசாகவே தீர்ந்துடும். நம்ம தொழில் வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். முடிஞ்சால் எல்லாருமே பிரதோஷம் நல்லா கண்டிச்சுன்னா கோயிலில் போய் சிவபெருமானை வழிபடுங்க. அப்படி வழிபடும்போது நமக்கு சகல வித சௌபாக்கியங்களும் உண்டாகும். நம்ம நினச்ச விஷயங்கள் நிறைவேறுங்க. பொது பிரதோஷத்தை எப்போதுமே மாதத்தில் வர்ற பிரதோஷத்தை மாத்திரம் விட்டுறாங்க. எல்லா பிரதோஷத்துக்கும் முடிஞ்ச வர நீங்கள் கோயிலில் போய் வழிபாடு செய்யுங்க. சகல வித சௌபாக்கியங்களும் உங்களுக்கு உண்டாகட்டும் சொல்லி நானும் சிவபெருமானை வேண்டிக்கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.